ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சரிங்களா? பிரச்சனைன்னு வந்துடுச்சின்னு வைங்களேன், உடனே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னடாப்பா இது, இதுக்கு தான் புதுசு புதுசாக முளைச்சிக்குதோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆகிடுவோம் இல்லைங்களா? எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அதை பார்த்து நாம் பயப்படலாமா, டென்ஷன் ஆகலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா எப்பயுமே இப்போ ஆன்ம பாதையில் பூந்துட்டோம், பக்தியை நம்ம பகவானை வேண்டிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன், எது நடந்தாலும் அது ஒரு நன்மையில் தான் போய் முடியும். சரிங்களா? இப்போ ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏது அப்படின்னு நாம் கவனிக்காமல் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆக மாட்டோம். இப்போ எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் கவனிக்க ஆரம்பிச்சுக்குவோம். இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் கவனிக்கணும் இல்லைங்களா? அப்போது ஒரு பிரச்சனையே நடந்தாலும் அது மூலிமா ஒரு நன்மை தான் வந்து முடியுமே ஒழிய அது மூலியமாக தீமை வருமானா வராது. சரிங்களா? இப்போ ஆன்மீகத்தில் பூந்தவங்களுக்கு, பக்தியாக கும்பிடுறவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அது ஒரு நல்லதில் தான் போய் முடியும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் அது எல்லாமே நன்மையாகத்தான் போய் முடியும். அப்போது எதுவாக இருந்தாலும், அப்போ எது நடந்தாலும் உன் லீலையே அப்படின்னு கம்மனு நாம் கவனிக்கணும். இப்போ எதுக்கு இது நடக்குது, இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? அப்போது பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? எத்தனை வருதோ வாப்பா, நான் அது மூலிமா பல அனுபவங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கேன், அது மூலிமா அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். எப்போ நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவோம்? எது நடந்தாலும் உன்னுடைய செயலில் தான் நடக்குதப்பா அப்படின்னு நாம் எப்போ ஏற்றுக்குவோமோ அப்போ தான் நாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போது எல்லாம் நன்மைக்கே, அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றி அப்படின்னு பகவான்கிட்ட ஃபுல்லாக நாம் சரணாகதி அடையணும். அப்போ நாம் ஃபுல்லாக பகவான் பாதத்தில் சரணாகதி அடையும் போது மட்டுமே எது நடந்தாலும் நாம் டென்ஷன் ஆகாமல் இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கவனிக்க தொடங்கிடுவோம். சரிங்களா? இப்போது பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுபோல் வில்லன் இல்லாத சினிமா இல்லை, கூனி இல்லாத ராமாயணமே இல்லை, சகுனி இல்லாத மகாபாரதமே இல்லை இல்லைங்களா? அப்போது இப்படி பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லையே. அப்போ என்ன பண்ணலாம்? எது வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பகவான் அடுத்தடுத்த ரூட்டு காமிச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். அதுலேயே நாம் பயணிச்சுட்டே போகணும். கர்ம வினைன்னு சொல்லிட்டாங்க, இந்த இதில் நாம் பண்ணலையேப்பா, போன இதில் பண்ணதுக்கெல்லாம் நாம் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளோட அந்த இன்ப துன்பத்திற்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நம்மளுடைய கர்மவினைப்படி தான் வாழ்க்கை அமையுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதுலேருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நாம் அந்த விதியை வெல்லணும் அப்படின்னு வைங்களேன், ஆன்ம பாதையில் பக்தியில் பூதாமல் நாம் விதியை வெல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. சரிங்களா? இந்த பாதையில் பூந்து பகவானே மன்னிச்சிக்கப்பா, நல்ல வழி காட்டப்பா அப்படின்னு வேண்டும்போது பகவான் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம மேலே அந்த பகவானோட கருணை பார்வை அப்போ தான் விழும். சரிங்களா? அப்படி கேட்கும்போது பகவான் நம்மளை மன்னிச்சு அடுத்த வழி என்ன அப்படின்னு அப்போ தான் காட்டுவார் நம்மளுக்கு. அப்பா, நான் போன இதில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிற, தயவு பண்ணி கருணை காட்டப்பா அப்படின்னு வேண்டணும்.
வேண்டும் போது அதுக்குண்டான வழியை கண்டிப்பாக பகவான் காட்டுவார். சரிங்களா? இப்போ மனித குணம் என்பது எப்பயுமே மன்னிக்க மாட்டாங்க. பகவான் இறைநிலை அப்படி கிடையாது. எப்பயுமே மன்னிச்சு விட்டுடுவாங்க இல்லைங்களா? அப்போ நாம் எப்போ அந்த மன்னிக்கும் தன்மைக்கு வந்துடுறோமோ அப்பயே பகவான் உள்ளுக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிச்சுக்குவார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ அமைதியாக இருப்பா, நான் மீதியை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அமைதின்னா எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறது அமைதி கிடையாது. நம் உள்ளுக்குள்ள மனதை நாம் அமைதியாக வைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதுதான் உண்மையான அமைதி. அப்போது நீ அமைதியாக இருந்தாய் என்றால் நான் உள்ளே இருந்து நான் செயல்படுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நாம் அதுக்கு விடுவோமா? இல்லையே. எல்லாமே நம்மளால் தான் நடக்குது. அந்த நான் என்பது வெளியே போக முடிக்கும். பகவான் இங்கே செயல்படுவாருன்னா மாட்டவே மாட்டார். நானை விடணும், நான் என்கின்ற அந்த அகம்பாவத்தை விடணும், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படிங்கிறத விடணும், ஈகோவை சுத்தமாக விடணும். இதெல்லாம் செய்யும்போது பகவான் உள்ளேருந்து நம்மளை செயல்படுத்த ஆரம்பிச்சுக்குவார். பகவான் சொல்கிற அந்த எல்லாத்தையுமே நாம் கடைபிடிச்சிக்கிட்டே வரமா இல்லையா அப்படின்னு பார்ப்பாது இல்லைங்களா? உள்ளுக்குள்ளேயே தானே உட்காந்துட்ருக்கார். மற்றவங்கள ஏமாற்ற முடியும், நாம் பகவானை ஏமாற்ற முடியுமோ? முடியாது இல்லையா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அந்த தன்மைக்கு நாம் மாற்றிக்கிட்டே வரணும். தேவகுணம் அசுரகுணம் ரெண்டுமே கலந்து தான் உள்ளுக்குள்ளே செயல்படும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? தேவகுணத்துக்கு ஃபுல்லாக நம்மளை மாற்றிக்கிட்டே வரணும். நம் மனதை நாம் அடக்கி கொண்டே இருக்கணும், அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம் மனம் கூட அப்பப்போ பேசணும். பேசும்போது மனமானது அமைதிப்படும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து நாம் என்ன அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, மனசில் என்னென்ன நாம் போட்டு வச்சுருக்கோமோ அதுபடி தானே நினைக்க தோணும். போட்டி பொறாமையெல்லாம் கூடவே வந்தது இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே விடணும், பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த சேவை மனப்பான்மையோடு நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது பகவான் நம்மளுக்கு மேலே 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 நம்மளுக்கு அள்ளி கொடுத்துக்கொண்டே இருப்பார். சரிங்களா? நீ என்ன தேடிட்டு வராதப்பா, உனக்கு சேவை மனப்பான்மை இருக்கும்போது நான் உன்னை தேடிட்டு உன் இடத்துலையே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது கர்மாவினால் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கர்மாவினிலிருந்து நாம் வெளியே வரணும்னா அதுக்கு என்ன வழி? அன்னதானம். சரிங்களா? அன்னதானம் ஜீவனுக்கோ பூனைக்கோ நாய்க்கோ இல்லை காகத்துக்கோ தினமுமே கொஞ்சோண்டு நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடி கொஞ்சமாக அதுக்கு வச்சுட்டு நாம் சாப்பிடும்போது நம் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா? எல்லாமே நம்மளோட நலனுக்கு தான் பகவான் சொல்கிறாரே ஒழிய நாம் அதை கேட்டுக்குவோமான்னா இல்லையே. அப்போது பகவான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த இறைத்தன்மைக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்றிக்கிட்டே வரணும். அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், புறம் பேசாதிருத்தல், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அவங்கவுங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதுபடி நடக்குதுன்னு சொல்லும்போது மற்றவங்கள பற்றி பேசும்போது அது மூலிமா நம்மளுக்கு ஏதாவது ஆக போகுதா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கர்மாவை நாம் வாங்கிக்குவோம். ஏன் மற்றவங்கள பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கர்மாவை நாம் வாங்கணுமா? நாம் வாங்கிட்டு வந்த கர்மா பத்தாதா? அதை கழிச்சாலே போதும் இல்லையா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.